வணக்கம். இன்னைக்கு நாம HTTPயோட ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோட்ஸ், அதாவது நம்ம HTTPக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பும்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸில் என்றைக்குமே ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் கோட்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். அதுலேயும் நம்ம முக்கியமான ஸ்டேட்டஸ் கோட்ஸ் எது நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். இப்போ நம்ம HTTP ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்கள். நம்ம ஒரு வெப் ப்ரௌசர்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோம். அந்த ரிக்வெஸ்ட்டு சர்வருக்கு போகுது, அங்கே ப்ராசஸ் நடக்குது, அப்புறம் நமக்கு அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இப்படி தான் ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ அந்த ரெஸ்பான்ஸில் தான் நமக்கு ஸ்டேட்டஸ் கோடு இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் கோடை பொதுவாக 5 விதமாக பிரிச்சிருக்கிறோம். அது இன்ஃபர்மேஷனல், சக்ஸஸ், ரீடைரக்ஷன், கிளைண்ட் எரர், சர்வர் எரர்னு சொல்லி. இப்போது கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸு 1ல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். 2ல் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தால் சக்ஸஸாக இருக்கும். 3ல் ரீடைரக்ஷன், 4ல் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே கிளைண்ட் எரராக இருக்கும். 5ல் ஸ்டார்ட் ஆகிறது அது சர்வர் எரர்ஸாக இருக்கும். நம்ம முதலாவதான் சக்ஸஸ், அதில் வரக்கூடிய முக்கியமான ரெஸ்பான்சஸை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு 200 அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் கிடச்சிதுன்னா உங்களோட ரிக்வெஸ்ட் சக்சீடட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கெட் மெசேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கெட் மெத்தடு தேவையான என்ன ரிசோர்ஸோ அந்த ரிசோர்ஸை ஃபெச் பண்ணி அந்த மெசேஜ் பாடியில் போட்டு அது திரும்ப உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதில் உங்களோட ஸ்டேட்டஸ் 200 அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த கெட் மெத்தட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தபடியாக 201, அதாவது 201 அப்படின்னா கிரியேட்டட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் அனுப்பின ரிக்வெஸ்ட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு, அதன் விளைவாக ஒரு ரிசோர்ஸ் புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ இது ஜென்ரலாக போஸ்ட்லையும் புட்டிலையும் நம்ம பார்க்க முடியும் இந்த 201 அப்படிங்கிறது. 204 அப்படிங்கிறது நோ கண்டென்ட். நீங்கள் அனுப்பின ரிக்வெஸ்ட்டுக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்லை திரும்ப அனுப்புறதுக்கு, அப்படிங்கிறது தான் நோ கண்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நோ கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அதில் ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி நமக்கு ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல நம்ம 204 அந்த நோ கண்டென்ட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸை நம்ம கொடுக்கலாம். இந்த சக்ஸஸில் கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸில் நிறைய ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருந்தாலும் இந்த 3மே நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த 3 பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நம்ம இந்த கிளைண்ட் எரரில் என்னென்ன ரெஸ்பான்சஸ், முக்கியமான ரெஸ்பான்சஸை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கிளைண்ட் எரரில் நம்ம முதலாவது பார்க்கக்கூடியது பேட் ரிக்வெஸ்ட். நீங்கள் அனுப்பின ரெக்வெஸ்ட்டை சர்வர் ப்ராசஸ் பண்ண அனுமதிக்க மாட்டேங்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உதாரணமாக அது ஒரு மால்ஃபார்ம்டு ரெக்வெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்வேலிட் ரெக்வெஸ்ட் மெசேஜாக கூட அது இருக்கலாம், இல்லை அதோட ரூட்டிங்கில் இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பேட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிட்டன் பண்ணும். அடுத்தபடியாக 401, அதாவது அன்ஆத்தரைஸ்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ரெக்வெஸ்ட் அனுப்பும்போது அந்த ரெக்வெஸ்ட் ஆத்தென்டிகேட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு 401 கிடைக்கும். இது அன்ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கிளைண்ட் டெஃபினட்டாக சர்வரோட ஆத்தென்டிகேட் ஆகிருக்கணும். அப்படி ஆத்தென்டிகேட் ஆனதுக்கு தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அப்படி ஆத்தென்டிகேட் ஆகாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ரெக்வெஸ்ட் எல்லாமே அன்ஆத்தரைஸ்டாக உங்களுக்கு காமிக்கும். அடுத்தபடியாக 403 ஃபர்பிடன். இந்த ஃபர்பிடன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளைண்ட்டுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு அக்சஸ் இருக்காது. இது எங்கேருந்து ரெக்வெஸ்ட் வருது, அதாவது இந்த கிளைண்ட்டோட ஐடென்டிட்டி சர்வருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு ஆத்தரைசேஷன் கிடையாது. எந்த ஆத்தென்டிகேஷனுமே பண்ணாமல் நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு 401 கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஆத்தென்டிகேஷன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபர்பிடன் அப்படின்னு சொல்லும். அப்போது இந்த சர்வருக்கு தெரியும் இந்த கிளைண்ட் வேலிட் கிளைண்ட் தான்னு.
ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணும்போது அதற்கு வந்து ஆத்தரைசேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு ஃபர்பிட்டன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் 403 அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கோடு. அடுத்தபடியாக நம்ம 429 அப்படிங்கிறது, அதாவது டூ மெனி ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த 429 அதாவது டூ மெனி ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே அர்த்தம் இருக்குது. அதாவது யூசர் வந்து நிறைய ரிக்வெஸ்ட்டை அனுப்புகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நிறையா ரிக்வெஸ்ட் அனுப்பப்படுறதுனால அதனால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதனால் அது என்ன சொல்லுது, 429 அதாவது டூ மெனி ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஒரு ரேட் லிமிட்டிங் அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு நேரத்துக்கு எவ்வளோ ரிக்வெஸ்ட்டை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 429 அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரே சமயத்தில் நீங்கள் வந்து நிறைய ரிக்வெஸ்ட் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறது தான் இதோட. இப்போ இந்த கிளைண்ட் எரரில் நம்ம முக்கியமான 4 ஸ்டேட்டஸ் கோடை பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது சர்வர் எரர். இந்த சர்வர் எரரில் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியது இந்த 500 தான். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய ரெக்வெஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சர்வருக்கு தெரியல அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து 500. அதை தான் வந்து சர்வர் எரர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக இந்த 502 அப்படின்னு சொல்கிறது வந்து அது என்னத்தை நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷன் எரர் அப்படிங்கிறது தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இது அதாவது ஒரு ஹோஸ்ட் சர்வர்லேருந்து ஒரு இன்வேலிட் ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைச்சாலோ அல்லது அதர் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன, சர்வர் ஓவர்லோட் ஆகும்போதோ இல்லை நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கும்போதோ இல்லை கான்ஃபிகரேஷன் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலோ நமக்கு வந்து இந்த பேட் கேட்வே அப்படிங்கிற நமக்கு ரெஸ்பான்ஸு கிடைக்கும். அடுத்தபடியாக அந்த சர்வீஸ் அன்அவைலபிள் அப்படிங்கிறது வந்து இந்த சர்வர் வந்து ரிக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சர்வீஸ் அன்அவைலபிள்னு. இதில் காமன் யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் அப்போ இந்த மெசேஜை நம்ம பார்க்கலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து சர்வர் ஓவர்லோட் ஆகும்போது கூட நமக்கு இந்த மெசேஜ் கிடைக்கும். ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சர்வீஸ் அன்அவைலபிள் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு கிளைண்ட் சைடில் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான மெசேஜஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்காக இந்த 503 சர்வீஸ் அன்அவைலபிள் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கோடு யூஸ் பண்ணப்படுது. அப்போ இந்த சர்வர் எரரில் பார்த்தீங்கன்னா, இந்த 3 முக்கியமான எரர் கோட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறது மிகவும் அவசியம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது ரீடைரக்ஷன். இப்போ இந்த 304 நாட் மாடிஃபைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்சைட்லேருந்து நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. அந்த ரிக்வெஸ்ட்டோட ரெஸ்பான்ஸ் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறது தான். இப்போ இந்த 304ங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. நீங்கள் ஏற்கனவே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் 2வது தடவை நீங்கள் அதே ரிக்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருக்காது. நீங்கள் கடைசியாக உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதே ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பொதுவாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌசர் கேஷ்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் மறுபடியும் சர்வருக்கு போய் அங்கே ப்ராசஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ப்ரௌசர் கேஷ்லேருந்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். அதனால் அந்த கண்டென்ட்டில் எதுலேயுமே வந்து சேஞ்ச் இருக்காது. அதனால தான் 304 அதாவது நாட் மாடிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நீங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னாலே ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு யூஆர்எல் இருக்கும். அப்புறம் அந்த ரிக்வெஸ்ட்டில் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ரிக்வெஸ்ட் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறது இருக்கும். அது கெட் இருக்கலாம், போஸ்ட் இருக்கலாம், பேட்ச் இருக்கலாம். அதே போல் நீங்கள் அனுப்பக்கூடிய ரிக்வெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஹெட்டர்ஸ் இருக்கும். அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதாவது அது பாடியில் ரிக்வெஸ்ட் பாடியில் இருக்கும். இந்த ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கும் வரக்கூடிய ஸ்டேட்டஸ் கோடை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து ஒரு போஸ்ட்மேன் மூலயமாவோ அல்லது விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து தண்டர் கிளைண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அது மூலயமாவோ நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட்டை அனுப்பும்போது அதோட ரெஸ்பான்ஸோட ஸ்டேட்டஸ் கோடு என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் தண்டர் கிளைண்ட் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். தண்டர் கிளைண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷனில் போய் தண்டர் கிளைண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் தண்டர் கிளைண்ட்டுன்னு டைப் பண்ணாலே வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்கள் வந்து இந்த தண்டர் கிளைண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஐக்கன் வந்திருக்கும். இன்ஸ்டால் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஐக்கன் வந்திருக்கும். அதில் தண்டர் கிளைண்ட்னு இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் ஒரு புது ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் நியூ ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கங்க. இப்போ நம்மக்கிட்ட சர்வர் இல்லாதனால ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சர்வர் நீங்கள் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபேக் ஸ்டோர் API.com. ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஆர்எல்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஃபேக் ஸ்டோர். இப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலாம் கிடைக்கும். ஸோ அதோட யூஆர்எல் இது. ஸோ இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கங்க. அந்த யூஆர்எல்லை நம்ம இந்த கெட்டில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம சென்டுன்னு கொடுத்தது இந்த யூஆர்எலுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இதோட ஸ்டேட்டஸ் கூட நீங்கள் மேலே பார்க்கலாம் 200 அப்படின்னு இருக்குது. அதே போல் இன்னொரு யூஆர்எல்லை நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுவும் கெட்டு தான். அதை ஒரு நியூ ரிக்வெஸ்ட்டாக போட்டுப்போம். நான் அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு டம்மி யூஆர்எல், இதுவும் ஆன்லைன்லேருந்து எடுத்தது தான். இதை நான் சென்ட் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு டேட்டாஸ் 200 ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான டேட்டாலாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இப்போ நான் மறுபடியும் அதே ரிக்வெஸ்ட் அனுப்புகிறேன். உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது? 429, அதாவது டூ மணி ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற இது கிடச்சிருது. அதை நீங்கள் அனுப்பின ரிக்வெஸ்ட் வந்து நிறைய இருக்கிறதுனால என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னு அந்த சர்வர் சொல்கிறது. ஸோ அதுக்கு தான் உண்டான ஸ்டேட்டஸ் கோடு வந்து இந்த 429. ஸோ நீங்கள் இந்த ரெஸ்பான்ஸில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கலாம். இங்கே வரக்கூடிய அவுட்புட்டில் நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்துக்கலாம். உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன, அதுக்கு என்ன ஹெட்டர்ஸ் போயிருக்கு, ஏதாவது குக்கீஸ் செட் ஆகிருக்கா, அதோட வேறு ஏதாவது ரிசல்ட்ஸ் இருக்கா, அது ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன் எதாவது இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் போஸ்ட்மேன் அல்லது தண்டர் கிளைண்ட் யூஸ் பண்ணி அது கெட் ரெக்வஸ்ட்டா இல்லை போஸ்ட் ரெக்வஸ்ட்டா அப்படின்னா, போஸ்ட் ரெக்வஸ்ட்னால் அதுக்கு உண்டான பாடி கொடுக்கணுமா, அதுக்கு உண்டான பேராமீட்டர் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டாக கொடுத்து சென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அங்கே ஸ்டேட்டஸ் கோட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் கோடு கிடைக்கும். நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த HTTP ஸ்டேட்டஸ் கோடெல்லாம் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. நீங்கள் இன்னும் நிறைய ஸ்டேட்டஸ் கோடை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் படிங்க. அதே போல் இந்த மாதிரியான APIs, அதாவது இந்த ஃபேக் API ஸ்டோர், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஆன்லைன் API போயிட்டு நீங்கள் கண்டினியூஸாக அங்கே இருக்கக்கூடிய URLs எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ்லேருந்து நீங்கள் அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள். யார் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இது போல் நல்ல வீடியோக்கள், முக்கியமான வீடியோக்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நான் போடவிருக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.